ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல காரமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 எடுத்திருக்கேன், இந்த மிளகா காஞ்ச வர மிளகா ஒரு 3, தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா பச்சையாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பச்சையாக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு வந்து சட்னிக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். நல்லா நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.